ஸோ லைஃப்பில் எதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக சொல்கிறாங்களோ, காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறாங்களோ, இந்த உலகம் அதுக்கு தலையசைக்கும். ஆனால் தான் நீதிமான் என்பதை உணர்ந்தவன் இந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போக மாட்டாயா? தேவை இல்லையா? நான் நீதிமான், என் பாதை ராஜபாதை. ஒரு மனிதனை தேவன் ஆட்டுவிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் என்கிற கயிறு மூலமாக தான் ஆட்டுவிக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னா இனிமேல் தேவன் சொல்கிற மாதிரிலாம் செய்ய ஆரம்பிப்பான். கையை அப்போ விசுவாசம் என்ன வந்துருச்சு, நானும் தேவன் என்னை கயிறில் கட்டிட்டார். அப்போ கயிறில் கட்டிட்டாருன்னா இப்போ நான் அவர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன். அவர் சொல்லுவார், நெயில் நதி அடி, அது ரத்தமாக மாறும்னா, இப்போ கயிறு எனக்கு விசுவாசம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கயிறு கட்டிட்டாருன்னு அர்த்தம். நான் அடிப்பேன். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வாப்பா, எல்லாம் சரியாயிரும். என்ன சார் ஒரு தைரியமாக சொல்கிறீங்க? கயிறை கட்டியிருக்காரு. விசுவாசன்ற கயிறில் கட்டினோன்னா அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் பூமியில் என்னவோ செஞ்சுருவார். நீங்கள் கூட அந்த கயிறில் கட்டப்பட்டுட்டிங்கன்னா உங்கள் கரங்கள்லேருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி தேவன் அநேகரை கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணம், விசுவாசம்ன்ற கயிறு அவங்க மேலே கட்டப்படாமல் கட் பண்ணி அவங்க வெளியில் இருக்கிறனால அவங்கள தேவனுடைய கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்கிறாங்க. பயம் இல்லாமல் இருந்தால் பிசாசோட கண்ட்ரோல் வெளியில் இருக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு பயம் உங்கள்கிட்ட இருக்கா? ஏதாச்சும் ஒரு பயம் இருக்கா? ஏதாச்சும் ஒரு பயம் இருக்கா? அங்கே ஒரு கயிறு பிசாசோட கட்டி வச்சிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். என் வாழ்க்கையில் நான் நீதிமான், சகலமும் எனக்கு நன்றாகவே நடைபெறும். என்னுடைய பாதை ராஜபாதை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள், அதற்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஓகே, ஒரு மாத்திரையாக கொடுப்பா வாயில போட்டு சாப்பிட்றேன் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சார், உங்களை நிற்க வச்சு உங்கள் மூக்கு வழியாக ஒரு டியூப்பை விட்டு காது வழியாக வெளியே எடுத்து இடுப்பில் 2 ஓட்டையை போட்டு ரைட்டில் வந்து லைட்டாக அவங்கள அனஸ்தீசியா கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்படியே உறிஞ்சு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை எடுப்போம். ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் மரண வேதனையாக இருக்கும். ஆனால் நீங்கள் சரியாயிருவீங்க அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் உங்கள்கிட்ட சொன்னால் உங்கள் வாய் சொல்லணும், நான் நீதிமான். நீ சொல்கிற ரூட்டும் மேலூர் வழியாக, கிராமத்து வழியாக, ஒத்தக்கடை வழியாக அப்படியே மெதுவாக திருச்சிக்கு வரும். ஆனால் எங்கள் ரூட்டு அந்த ரூட்டு இல்லை, எங்கள் பாதை ராஜபாதை. இந்த 1.5 மணி நேரம் கொடூரமான ட்ரீட்மெண்ட் வழியாக வருகிற சுகம் இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு பாதை. இந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ராஜபாதை, உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வாங்க வேண்டிய சுகம், அது என்னுடைய சுகம். ஆமென். ஸோ வாட் ஐ கம் டு சே, என் பாதை ராஜபாதை. ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ரூபா வர்றதா இருக்கட்டும், பேங்க் லோனு, அங்கே போய் ஒரு 4.5 மாதம் அலைஞ்சு திருநாயாக அலைஞ்சு ஒரு லோனை வாங்கி ஒன்று பண்ணணும்னு பண்ணிக்க, அது ஓன் பாதை. என் பாதை ராஜபாதை. ராஜபாதைனா என்ன? எல்லாமே ஈஸியாக வர்றது. நோ சிக்னல், 4 ways, 2 ways. கிராமத்து வழியாக போகிறது வந்து என்ன சொல்கிறது, ஒத்தையடி பாதை. ஒத்தையடி அப்படி வர்றது. அப்போ இப்படிலாம் நீங்கள் வாங்க, நாங்கள் அப்படியே மெதுவாக ராஜபாதையில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ லைஃப்பில் எதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக சொல்கிறாங்களோ, காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறாங்களோ, இந்த உலகம் அதுக்கு தலையசைக்கும். ஆனால் தான் நீதிமான் என்பதை உணர்ந்தவன் இந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போக மாட்டாயா? தேவை இல்லையா? நான் நீதிமான், என் பாதை ராஜபாதை. Because Bible promised, it has promised me. எனக்கு அது ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. ஏதோ குருவி சேர்த்த மாதிரி அது ஓம் பாதை, என் பாதை ராஜபாதை.